வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள். அதாவதுங்க, இன்னொரு உதாரண சாதகம். அந்த உதாரண சாதகம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணாதிபதினு சொல்லப்படுது சூரியன் 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கார். அப்போ அந்த சிம்ம லக்கணத்துக்கு 10க்கும் 3 குடை வந்து சுக்கிர பகவான், அவரும் போய் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். சுக்கிரன் வாங்கின சாரம் வந்து ராகு சாரம். என்னங்க ராகு சாரம். அந்த அந்த 7 குடையும் சொல்லப்படுது. சிம்ம லக்கணம் லக்கணாதிபதி சொல்லப்படுது 11ஆம் இடத்துக்கு போய்ட்டு, இந்த சிம்ம லக்கண அதிபதி சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ஆனஸ்டாதியாக இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனால் மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு இவர் போயிருக்காருன்னா அவங்க அந்த இடத்துல வந்து மரியாதை எதிர்பார்ப்பார். இவரை பார்த்தோன்னே சேர் எடுத்து போட்டு உட்கார வைக்கணும், மரியாதை கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். அந்த 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 பாணி இருந்தால் தான் அவருக்கு அந்த மனசு ஆத்ம திருப்தி ஆகும். இந்த சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அதிகாரியாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க ஒரு பாணியில் போனால் அந்த ஆஃபீஸில் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க பூராமே அவர் பின்னாடி வரணும், அவர் சொல்கிறத கேட்கணும்னு தான் அவருடைய ஆதிக்க பவரெல்லாம் இருக்கும். அதுதான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த சிம்ம லக்கணம் கடக அதுவுமே அதே மாதிரி தான் வரும். இப்போ இவருக்கு லைஃப் என்ன மாதிரி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்கணம் லக்கணாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். அந்த சூரியன் என்ன சாரம் வாங்கினா குரு சாரம். புனர்பூச நட்சத்திரம் யாருங்க 8 குடையவனா நட்சத்திரம், 8 குடைய குரு, 8க்கும் 5 குடைய குரு. இஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாருங்க. ஆனால் 7 குடை வந்து சனியாக இருக்குதுங்க. அப்போ அந்த 7 குடையும் சனி 6க்கும் 7 குடையும் சனி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. கன்னியில் உட்காந்துருக்காரு. கன்னியில் உட்காந்து அந்த சனி பகவான் சொல்லக்கூடாது சந்திரசாரம். கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் சந்திரசாரத்தில் உட்காந்துருக்காரு. இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. ஃபேமிலியெலாம் ஒத்துக்கலை. கட்டின பின்னாடி வந்து ஆனால் இவர் கவர்மெண்ட் அதிகாரி. கட்டின பின்னாடி பாருங்கள் மன வருத்தம் பிரச்சனை. 6க்கும் 7 குடையும் சனியா 2ஆம் இடத்துல வந்துச்சா. 12 குடையும் சந்திர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரா சனி பகவான். நல்லா பாருங்கள், இதை பாருங்கள். கவர்மெண்ட் அதிகாரி, நல்லா ஆனஸ்ட் அதிகாரமான பொறுப்பில் உள்ளவர், ஒரு என்னது உயர் பதவியில் உள்ள ஒரு அதிகாரி. ஆனால் அவர் வந்து லக்கணாதிபதி 11க்கு போயிடுச்சு. சிம்ம லக்கண அதிபதி 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. அந்த சூரியன் என்ன சாரம் இருக்குது. அப்போ புனர்பூசணத்தில் போய் உட்காந்துருக்காரு மிதுனத்தில் 11ஆம் நாள் 2ஆம் தாரத்தை இழுக்குதா. ஏற்கனவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் அந்த அந்த 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். 11ஆம் இடத்துல யாருங்க சுக்கிரன். 3க்கும் 10 குடை. அவரு போய் 11ஆம் இடத்துல சுக்கிர போன பார்த்துருக்காரு. 6க்கு 7 குடைய சனி போன வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து அதை தான் இஷ்டம் விருப்பம் பட்டு பண்ணியாச்சு இது. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ வந்து புதன் தசையில் வந்து சந்திர புத்தி கொடுது. புதன் யாருங்க இந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடம், சிம்ம லக்கணத்துக்கு 11 குடைய. புதன் 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அந்த புதன் என்ன நேரத்தில், புதன் ஆயிலி நேரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ஆயிலி நேரத்தில் போது குழப்பம். இப்போ சாதகம் பார்க்க வராங்க. நான் 2 பதனையும் சமாதானம் பண்ணி அனுப்புறது. நீங்கள் வாழுங்க, ஒன்றா இருங்க, இதெல்லாம் வேண்டாங்க, 2ஆம் தர அமைப்பெல்லாம் வேண்டாம், நீங்கள் அதுக்கு ஒரு தோஷம் பரிகாரம் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கிட்டு அதை நீங்கள் குடும்பம் நடத்த பாருங்கள் தான் நான் செஞ்சு பார்ப்பேன். ஆனால் அவர் தான் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி அதிபதி. ரொம்ப ஆனஸ்ட் அதிகாரமாக இருப்பார். எதுக்கும் பயப்பட மாட்டார். துணிஞ்சு தான் பேசுவார், துணிஞ்சு தான் இறங்குவார். நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கல அப்படின்னா 11ஆம் இடத்தை இயக்குது. இது வந்து உதாரண சாதகம். நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து உதாரண சாதகம். இந்த சாதகத்தை பார்த்து நீங்கள் வாழக்கூடிய மக்கள் அனைத்து மக்களும் புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும், நீங்கள் அது ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். அதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம பலாயிரம் சாதகம் பார்க்குறோம். அந்த பலாயிரம் சாதத்தில் பல விதம் இருக்குதுங்க. லைஃப் வந்து பல விதம் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மன வருத்தம் பிரச்சனையை ஓடிட்டு இருக்குது. அந்த 11ஆம் இடம் வளர்ச்சினா அதை என்ன கட் பண்ணணும், இந்த மனைவியோட வாழ வைக்கிறதுக்கு என்ன வழி, அதை வந்து நம்ம கொண்டு போகணும். அதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒன்று பேசி அவங்கள வந்து சமாதானப்படுத்துறது வந்து மகா கூட்டம். கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடாது. ஏன்னா இந்த சிம்ம லக்கணத்துக்கு 7 குடைய வந்து சனிங்க. 6க்கும் 7 குடைய சனி 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டார். எங்க கன்னியில் உட்காந்து, கன்னி யாருங்க, கன்னியில் உட்காந்துட்டாரு. சிம்ம லக்கணத்துக்கு 12 குடைய சந்திரன் நட்சத்திரம் குறைக்கூடாது. 7 குடையுமே சந்திரன் நட்சத்திரத்தில் உட்காந்து என்னங்க, 12 குடைய சந்திரன் நட்சத்திரத்தில் உட்காந்தா குடும்ப பிரிவினை, பிரச்சனை, சிக்கல். அந்த சந்திர பகவான் எங்கே இருக்காருங்க, சந்திர பகவான் சிம்ம லக்கணத்துக்கு 12 குடையவன் 4ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டார். சந்திரன் என்ன சாரம் இருக்குது, சனி சாரம். சனின்னா என்னங்க, சிம்ம லக்கணத்துக்கு 7க்கும் 6க்கும் 7 குடையும் சனியா 2ஆம் இடத்துல உட்காந்துட்டாரா. சந்திரன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரா கன்னியில். அந்த சந்திர நட்சத்திரத்தில் உட்காந்து சிம்ம லக்கணத்துக்கு 12 குடையும் சந்திரனா 4ஆம் இடத்துல உட்காந்து விருச்சிகத்தில் அனுசு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. எப்படியாவது இந்த குடும்பத்தை பிரித்து கந்தரகோலம் பண்ணணுங்கிற எண்ணமே அந்த சந்திரன் பவனுக்கு உருவாயிடுச்சு. சந்திர பவனா பக்கத்தில் ஒரு வயசான அம்மா,
பூரா அந்த அம்மா பண்ணுற வேலை தான் அப்படிங்கிறது இந்த சாதகம் தெளிவாக வந்துச்சு. ஆனால் நான் வந்து அக்கம் பக்கம்லாம் யாரையும் பகைச்சிக்காதீங்க, நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பாருங்கள், குடும்பம் ஒற்றுமையாக வாழ பாருங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள், இப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். அக்கம் பக்கம் வந்து தேவையில்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அது தவறு. நீங்கள் வாழ கற்றுக்குங்க, இல்லைன்னா வேற பக்கம் வீடு மாறி போய் நீங்கள் வாழுங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்துக்குங்க, அவங்க வந்து கேட்குற மாதிரி இல்லைங்க. அவங்க மனநிலையே வந்து அப்படின்னா பிரியணும், வேற கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு போய் அதை ஒழிஞ்சு நம்ம ஒத்துமையாக இருக்கணும், ஒத்துமையாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. அதை நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்குற பாணியில் இல்லைன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி இப்போ சாதகம் பாருங்களேன், உதாரண சாதகம் வந்து இப்போ இந்த 1000 எத்தனையோ சாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விதவிதமாக இருக்கும். ஒரு சாதகம் ஒரு விதமாக இருக்கும், ஒரு சாதகம் ஒரு விதமாக அப்படி அந்த மாதிரி வரும். இப்போ ஒரு ஒரு பையன் என் சொன்னடி கேட்பானு அம்மா கேட்குது, அது சூரியனோட போய் அந்த பையன் சூரியனோட லக்னாதிபதி இணைஞ்சிருந்தா அப்பா பேசி தான் கேட்பார். அந்த சந்திரனோட போய் லக்னாதிபதி வந்து அம்மா பேசி தான் கேட்பார். இதெல்லாம் வந்து மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னுடைய நீங்கள் அதாவது என்னுடைய ஃபோன் நம்பர், அதாவது 95 14 77 10 24. வாழ்க வளமுடன்.